Hi friends, இதுதான் நீங்க மைனிங் சேமிங் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணாதா மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க फ्रेंड्स. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா லா அண்ட் எதிக்ஸ்க்கான ஒரு ஃபீட்பேக்ஸ். ஓகே, அதாவது ஸ்டூடண்ட்ஸ் ஒபினியன். ஸ்டூடண்ட்ஸோட ஃபீட்பேக்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போமா? ஓகே, இது நான் சொல்லணும் வீடியோவில் நான் சொல்லணும் அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் தம்ப்நெயில் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஏன் இப்படி சொல்லியிருக்காங்க, ஐ திங்க் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிலாம் நீங்கள் நினைக்கலாம். ஈஸியாக தான் இருந்துச்சு, கஷ்டமெல்லாம் இல்லை. ஓகேவா, ஈஸியாக தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னதில் நான் ரொம்ப ஹாப்பி. ஆஸ் அ மென்டரா, ஆஸ் அ யூடியூபரா, ஆஸ் அ ஃப்ரெண்டா, அண்ட் அதுக்கப்புறம் அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் வேறு எடுத்தோம் இல்லையா, ஸோ ரொம்ப ஹாப்பி. ஓகே, ஸோ இவங்களே சாட்டிஸ்ஃபேக்ஷன், இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் ஆக்சுவலாக. என்னன்னா கிளாஸ் எடுத்து அந்த ஸ்டூடெண்ட்ஸையும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும். கிளாஸுக்கு வராத ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் மூலிமா அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ அவங்களுக்கும் இருக்குது. ஸோ இவங்களே சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணி அவங்களே சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறது ரொம்ப ஒரு பெரிய விஷயமா தான் இருந்துச்சு. பட் உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு. ஓகேவா, ஸோ இவங்களும் நல்லதமாக சொல்லியிருக்காங்க, இவங்களும் நல்லதமாக சொல்லியிருக்காங்க. கிளாஸ் அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் கிளாஸ் எடுக்கும்போது எனக்கு ஹைலைட்ஸ் பாயிண்ட்ஸ் நிறையா கொடுத்தீங்க ப்ரோ. குயிஸ் குரூப் 1 வேர்ட்ஸு அண்ட் தென் கூகுள் ஃபார்மில் நீங்கள் நிறையா டெஸ்ட் வச்சிங்க. எனக்கு அதனால் ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. நீங்கள் சொன்னக்கூடிய எக்ஸாம்பிள் நான் புரிஞ்சு அங்கே எழுதும்போது ஒரு ப்ரொஃபஷனல் எக்ஸாம் அப்படிங்கும்போது ஒரு பயங்கிற ஒரு விஷயம் இருக்கணும் இல்லையா, அப்படிங்கிற ஒரு நல்லா ஒரு ஜாலியாக ஒரு காலேஜ் எக்ஸாம் எழுத மாதிரி நல்லா இருந்துச்சு ப்ரோ. அந்த அளவுக்கு எனக்கு ஒரு பயத்தை போக்கிருக்குன்னு சொல்லிட்டு இவங்க சொன்னாங்க. சரி, அவங்க அப்படி சொல்கிறாங்களே, இவங்க சைடில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்து இவங்ககிட்ட கேட்போம் அப்படின்னா, இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ரோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு குயிஸ் குரூப் 1 ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஓகேவா, குயிஸ் குரூப் 1 நான் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி நல்லா படிச்சு எல்லாம் நான் பண்ணேன் ப்ரோ, எனக்கு அது பக்காவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. குயிஸ் குரூப் மட்டும் தானா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இல்லை ப்ரோ, அதுக்கும் மேலே இம்பார்ட்டன்ட் செக்ஷனு எந்தெந்த இடத்துல எப்படி தேவையான விஷயங்களை நீங்கள் படிங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்களா, அந்த வேயை நான் ஃபாலோ பண்ணேன். அது எனக்கு யூஸியாக இருந்துச்சு. ஓகேவா, ஏன்னா இம்பார்ட்டன்ட் செக்ஷன் இப்படி படிங்க, இப்படி படித்தா நமக்கு நோ யூஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க ப்ரோ. அந்த ஸ்டடியில் நான் ஃபாலோ பண்ணேன். இன்னைக்கு நேற்று கொஞ்சம் பயம் இருந்துச்சு, பட் இன்னைக்கு எழுதிட்டு வர மாதிரி ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ குயிஸ் குரூப் 1 மட்டும் தான் நம்மளை காப்பாத்துச்சா அப்படின்னா இல்லை, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேலையும் பார்க்கும்போது நான் கொஸ்டினை கொஞ்சம் படித்தேன் ப்ரோ. இப்போ ஈக்விட்டி ஷேர் கொஸ்டின் நீங்கள் இம்பார்ட்டன்ட் போட்டிங்க அப்படின்னா அந்த ஷேரை போய் நான் படிக்கிறேன். அந்த விஷயத்தை நல்லா நான் படிக்கும்போது அதுலேருந்து ஒரு கொஸ்டினை கேட்டு வைக்கிறாங்க, ரெனியூடு ஷேர் சர்டிஃபிகேட். ஸோ அப்போ அதை நான் படித்தனால எனக்கு இந்த ஒரு கொஸ்டின் யூஸ் ஆச்சு ப்ரோ. அப்போ மொத்தத்தை நான் படிக்கும்போது எனக்கு அதில் ஒரு பாயிண்டை கேட்டால் என்னால் எழுத முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்போ இவங்களோடதும் பக்காவாக தான் இருக்குது. என்ன இவங்களோட இவங்க லெவல் தெரியும் எப்படி படிச்சுப்பான்ட்டு, ஆனால் இவங்களோட லெவல் நான் சொல்கிறத வச்சு இவங்க ஃபாலோ பண்ணுறது. ஆனால் 2 பேரும் ஈக்குவலாக சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 பேருக்கும் சொல்லும்போது சூஸ் த பெஸ்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் பிரச்சனை இல்லை ப்ரோ. அந்த அளவுக்கு உங்களோட நோட்ஸும் சரி, நீங்கள் கொடுத்தக்கூடிய எங்களோட கைட்லைன்ஸும் சரி சூப்பர், எனக்கு பயமே இல்லை. ஆனால் நான் கேட்ட ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் இதை சொன்னது. ஓகேவா, மேபி நீங்கள் எதுவும் சரியாக ஃபோக்கஸ் பண்ணனா உங்களுக்கு டஃபாக இருந்துச்சு எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அதையும் ஃபர்ஸ்ட் சொல்லிக்கிறேன். ஓகேவா, ஆனால் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் நான் படிச்சு நல்லா போகும்போது எனக்கு ப்ராப்ளம்ஸ் இல்லை ப்ரோ. குயிஸ் குரூப் எனக்கு அட்டன் பண்ணனால தான் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்போ 40 மார்க்ஸ் நல்லா இருந்துச்சு. சரி ஓகே, அதான் நம்ம தேவை. 40 மார்க்ஸ் சூப்பராக இருந்துச்சு எனக்கு அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட் சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, கேஸில் என்னாச்சு அதை சொல்லுங்க. அதுக்கு தான் ப்ரோ 1 more தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ 1 second தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, கிராஜுவிட்டி கேஸ்லாம் கேட்டாங்க ப்ரோ, ரொம்ப ஈஸி அப்படின்னாங்க. ஆக்சுவலாக நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம லாஸ்ட் கரெக்டாக 2 days பேக் தானே, நேற்று முந்தானத்தை நம்ம பார்த்தீங்கன்னா நேற்று ஓகே. ஸோ வீடியோஸ் நம்ம போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, கேஸ்லா கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த கேஸ்லா கேட்டாங்கன்னா 12 மார்க்கில் கேட்பாங்கன்னு சொன்னோம். ஓகேவா, அந்த 12 மார்க் தான் கேட்டிருக்காங்க. கேஸ்ல கேட்டால் 12 மார்க்கில் மட்டும் தான் கேட்பாங்க சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் கேட்டுதாங்க ப்ரோ. சரி ஓகே, இதில் என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ப்ரோ அதுலேயும் பர்டிகுலராக நீங்கள் ஒரு லைன் சொன்னீங்களா, என்ன வேணுப்பா அப்படி என்ன சொன்னா சொல்லலாம், இந்தியன் கான்ட்ராக்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், சேல் ஆஃப் குட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், நெகோஷியபிள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், கிராஜுவிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இல்லாத பட்சத்தில் கம்பெனிஸில் ஒரு ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் ரிலேட்டடாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தீங்கல்ல. அது சொன்னதோடு மட்டும் இல்லாமல் இதில் தான் வரும், ஏதாவது ஒன்று வரும், அதுவும் 12 மார்க் வரும்னு சொல்லியிருந்தீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி 12 மார்க்குக்கு வந்துச்சுன்னு சொன்னாங்க. சரி ஓகே, என்ன கொஸ்டின் ஈகராக வெயிட் பண்ணும்போது கிராஜுவிட்டி வந்துச்சு. நாங்கள் உண்மையிலே ரொம்ப ஈஸி ஆக்சுவலாக எக்ஸ்பெக்ட் பண்ணாதோட. ஏன்னா கிராஜுவிட்டி கொஸ்டினை நல்லா புரிஞ்சுட்டோம் நீங்களேன், கேஸில் செம்மையாக எழுதிடலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, கிராஜுவிட்டியில் இவ்வளோ விஷயங்களை மட்டும் கொடுத்தது எவ்வளோ ஸ்டாப் பண்ணிங்களா, அதையும் இம்பார்ட்டன்ட் வீடியோ போட்டிங்க. அதை நான் ஒர்க் அவுட் பண்ணேன். இன்னைக்கு நான் தைரியமாக எழுதி முடிச்சுட்டு ரொம்பவே ஜாலியாக இருக்கேன்னு சொன்னாங்க. ஓகேவா, ஸோ இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு எப்படி இருக்கும்,
அடுத்து எழுதக்கூடிய இப்போ எனக்கு நல்லா இருக்கு, அடுத்து எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி இருக்கும், ஓ நமக்கு இப்படி வந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி தோணுங்களா? கண்டிப்பாக அதே மாதிரி வந்துடும். ஆனால் அவங்க ஃபாலோ பண்ணும்போது ஓகேவா, இந்த வேலை நம்ம ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக வந்துடும். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி 12 மார்க் வந்துருச்சு, அதுவும் கிராஜுவேட்டையும் வந்துருச்சு. அப்போ 40 + 12 52 மார்க்ஸ். சரி, அதான் சொன்னேன் 52 மார்க்ஸ் இப்படி சொல்றீங்களா, 40 பேலன்ஸ் 40 மார்க்ஸ் என்ன வந்துச்சுன்னா அதையும் உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து நான் நல்லா ஒர்க் அவுட், அதாவது எல்லாமே செம்மையா படித்தேன் ப்ரோ. இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து நான் எதையும் விடலை. நீங்கள் என்ன கொஷின் சொல்கிறீங்களோ அந்த கொஷினை ஃபுல்லாக நான் திரும்ப 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 நல்லா ஒர்க் அவுட் பண்ணேன். தேவையான விஷயத்துக்கு செக்ஷன் போட்டேன், தேவையான விஷயத்துக்கு நான் செக்ஷன் போடலை, அந்த மாதிரிலாம் நான் பண்ணேன். ஆனால் ஓகே, எனக்கு வந்து நான் கஷ்டம்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன், எனக்கு வந்து ஈஸியாக தான் சொன்னாங்க. சரி, என்னெல்லாம் கொஸ்டின் கேட்டாங்க அதை தான் சொல்லுங்க அப்படின்னா, ரெனியூடு ஷேர் சர்டிஃபிகேட் கேட்டாங்க ப்ரோ, டியூட்டிஸ் ஆஃப் டைரக்டர் கேட்டாங்க. எப்படி ரெனியூடு ஷேர் சர்டிஃபிகேட், டியூட்டிஸ் ஆஃப் டைரக்டர் கேட்டாங்க ப்ரோ. அண்ட் தென் இது போக வேறு எதுவும் ஷார்ட் நோட்ஸ்லாம் எப்படின்னா, ஒரு கோஎஃபிஷியன்ட் கேட்டாங்க, ஒரு ஹசார்டஸ் ப்ராசஸ், ஒரு ஃபேக்டரி. இது ஆக்சுவலாக நான் சொல்லிக்க மாட்டேன். ஹசார்டஸ் ப்ராசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாப்டர் படிக்கும்போது நம்மளா படிக்கக்கூடியது. ஓகேவா, நான் முன்னாடியே சொன்னேன் என்னன்னா, நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கொஷினாக படிங்க, இந்த சின்ன சின்ன விஷயங்களை ரீட் பண்ணிக்கவும் சொன்னேன். ஸோ கிளாஸில் இருக்கக்கூடிய சொல்லியிருப்பேன், உங்களுக்கும் சொல்லிப்பேன். அதே மாதிரி ஹசார்டஸ் ப்ராசஸ் வந்து ஓரளவுக்கு இருந்துச்சு ப்ரோ. அண்ட் தென் ஃபேக்டரி ஆக்ட்ல பவர்ஸ் ஆஃப் இன்ஸ்பெக்டர் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து இருந்துச்சு ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு போக வந்து சரி வேற என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, பெயில்மெண்ட் ஒரு இது இருந்துச்சு ப்ரோ. நாங்கள் பெயில்மெண்ட் ஓகேவா, ஸோ பெயில்மெண்ட்ஸ் இருந்துச்சு, 1% கம்பெனி, செக்ஷன் 8ல ரிவொகேஷன். ஸோ எல்லாமே ஓகே, சொன்ன விதத்தில் எனக்கு கரெக்டாக வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணி கொடுத்ததுக்கு சூப்பர் அப்படின்னாங்க. இந்த கொஷின்ஸ்லாம் கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும்னா, சரி பரவாயில்ல ஸ்டூடெண்ட்ஸ் செம்மையாக பண்ணிக்காம தான் இருக்கும். ஏன்னா கொஷின்ஸே வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் சொல்லியிருக்கோமோ அதை அப்படியே போய் பார்த்த மாதிரி இருந்துச்சு. 1% கம்பெனி முன்னாடி சொன்னதான், செக்ஷன் 8லாம் நல்லா பாருங்க, இதெல்லாம் சொல்லியிருந்தோமா, அவங்களுக்கு இது எல்லாமே பார்த்தோன்னே பெயில்மெண்ட் சொன்ன மாதிரி வரும்போது ஃபியூச்சர்ஸ் பெயில்மெண்ட் பெயிலான்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஓகே, ஏன்னா பிடிச்ச விஷயங்கள். பெயில்மெண்ட்னா என்ன, பெயில்மெண்ட் இஸ் த சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர் ஃபார் சம் ஸ்பெசிஃபிக் பர்பஸ். ஓகேவா, ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்பெசிஃபிக் பர்பஸுக்காக ஃப்ரம் 1% அனதர் பர்சன் போகக்கூடியதை நம்ம என்ன சொல்லலாம், பெயில்மெண்ட்னு சொல்றோங்கிறது ஒரு கான்செப்ட். ஸோ அது வந்து எனக்கு கேட்கும் போது எனக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சு ப்ரோ. சரி, அப்புறம் ஃபேக்டரி செட் போகலாம் அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் கேட்டிருக்காங்க, ஹசார்டஸ் ப்ராசஸ் கேட்குறாங்க, பவர்ஸ் ஆஃப் இன்ஸ்பெக்டர் கேட்குறாங்க. ஸோ இங்கிட்டு கம்பெனி சரி பண்ணோம்னா செக்ஷன் 8 கம்பெனி, 1% கம்பெனி, டியூட்டிஸ் ஆஃப் டைரக்டர், ஷேர். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இம்பார்ட்டன்ட் கேட்டகரியிலே வந்து ஓவராலாக இதெல்லாம் வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி ஸ்டூடெண்ட் சொன்னாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நான் கொடுத்துருக்கக்கூடிய கொஷின்ஸ் படிச்சிருக்காங்க. இப்போ லைக் வந்து ஹெல்த் ஆஃப் ஒர்க்கர், சேஃப்டி ஆஃப் ஒர்க்கர் எல்லாம் படிக்க சொன்னேன். அது படிக்கும் போது நானும் ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் நான் படிச்சுக்கிட்டேன் ப்ரோ. இன்ஸ்பெக்டர்னா யாரு அதாவது அதையும் நான் கொஞ்சம் பார்த்துக்கிட்டேன். அப்படிங்கும் போது வந்து எனக்கு கொஞ்சம் தைரியம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்டூடெண்ட் சொன்னாங்க. ஸோ ஓவரால் வியூ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 40 மார்க்ஸ் சூப்பர். அண்ட் தென் அதுக்கப்புறம் 12 மார்க்ஸ் அப்படிங்கும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ 40 + 12 52. அதுக்கும் மேலே எனக்கு 48 மார்க்ஸ் வரணும் அப்படின்னா இந்த சொன்னக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின் டைமிங் எல்லாம் எனக்கு கரெக்டாக தான் இருந்துச்சு ப்ரோ. இருந்துச்சு, பயப்படுற அளவுக்கு எனக்கு ஒன்றுமே இல்லை. சொல்ல போனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓவரால் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸோட ஒப்பீனியன், கிளாஸ் அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, கிளாஸ் அட்டன் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஈக்குவலாக 50% அவங்களோட சரிசமமாக அப்படியே கொடுத்துருக்காங்க. ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒன்று சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, Jan 3rd எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, ஜூன் இன்கேஸ் அவங்க இன் ஃபியூச்சரில் வரக்கூடிய படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, நம்ம என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்கள் கிளாஸ் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதே வேலை நீங்கள் அப்படியே மோட்டிவேட் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு போங்க. கிளாஸ் வர உங்க கிளாஸ் இன் கேஸ் மிஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருந்துன்னா அவங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா, அதை வீடியோ மூலியமா அவங்களுக்கு சொல்லுங்க. வீடியோ மூலியம்னா இந்த வேலை படிங்கிறத வந்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸோட ஒப்பீனியன். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படிக்கும் போது அதுக்கு உள்ளேயும் ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் இருந்துச்சுன்னா லைட்டா பார்க்க சொல்லுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்னால அந்த ஹெல்த் ஆஃப் ஒர்க்கர்ஸ் பார்க்குறாங்க, ஹசார்டஸ் ப்ராசஸ் விட்டுறாங்க ப்ரோ. ஸோ கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களையும் பார்த்துக்க வந்து சொல்லுங்க. எம்ப்ளாயர்னா யாரு, எம்ப்ளாயினா யாரு, அதையும் கொஞ்சம் வந்து ஒரு மேஜர் அந்த மீனிங்காச்சும் தெரிஞ்சுக்க சொல்லுங்க. தைரியமா எழுதலாம்னு சொல்லி சொன்னாங்க. இது வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என் மூலியமா வந்து உங்ககிட்ட சொன்ன விஷயங்கள். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி படிக்கும்போது நல்லா இருக்கு. குயிஸ் குரூப்பையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்க சொல்லுங்க ப்ரோ. ஓகே, எனக்கு தைரியமா இருந்துச்சு அப்படின்னா சொன்னாங்க. வியூ அவ்வளோதான்ப்பா. அவங்க சொன்னது சரி, நான் சொல்ல வேண்டியது எல்லாமே இருந்துச்சு. எல்லாமே அவங்க சொல்கிறேன், நான் என்ன சொல்கிறதுக்கு இருக்கு. ஓகே, அதுவே வந்து எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. நானும் ஹாப்பி, அவங்களும் ஹாப்பி, ரெண்டு சைடும் ஹாப்பி. பக்கா. அடுத்து வந்து ஹாப்பியாக போகிறது யார் அப்படின்னா, Jan 3rd யாரெல்லாம் எக்ஸாம் எழுத போகிறீங்களோ அவங்க கண்டிப்பாக ஆயிடுவீங்க. ஓகேவா, நம்ம வேயை ஃபாலோ பண்ணும்போது. ஓகே, ஸோ ஃபைனலாக
நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். ஓகேவா? ஸோ சொன்ன வேலை கண்டிப்பாக கொஷின்ஸ் இருக்குன்னு சொன்ன மாதிரி கண்டிப்பாக அதே மாதிரி வந்திருக்கு. அதே வேலை ஃபாலோ பண்ணுங்கள், நல்ல மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா? ஆல் த பெஸ்ட். நல்லா எக்ஸாம் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்க்ஸ் வர்றதுக்கு முன்னாடி நம்ம கங்க்ராச்சுலேஷன் சொல்லிக்கலாம்ல. ஸோ கங்க்ராட் சொல்லிக்கிறேன். ஓகேவா? ஏன்னா மார்க்ஸ் வர கூட சொல்லலாம், எப்பெல்லாம் என்னால் இங்கே இருக்கக்கூடிய நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி அதுக்காக அந்த இடத்துல அந்த மார்க் கம்மியாக போகுது, கங்க்ராச்சுலேஷன் தான் நான் சொல்லுவேன். ஓகேவா? இன்னும் இதே எனர்ஜெட்டிக் லெவலோட பேப்பர் 7 கொஞ்சம் நல்லா படிங்க. சரியா? அதுக்காக இது எப்படி வந்துருச்சு, அது அப்படி வந்துருமா, அதை பார்த்து பயப்படுறாங்க, அவங்க அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்க. நீங்கள் நல்லா ஃபாலோ பண்ணுங்கள், ஃபோக்கஸ் பண்ணுங்கள், படிக்கலாம். பாய், டேக் கேர்.